டெல்லியில் குடியரசு தின விழா அணிவகுப்பை முன்னிட்டு ராணுவத்தினரும் போலீசாரும் முழு உடையுடன் ஒத்திகையில் ஈடுபட்டனர். இந்தியாவின் 65வது குடியரசு தின கொண்டாட்டம் வரும் 26ஆம் தேதி நடக்கிறது. டெல்லி ராஜபாதையில் நடக்கும் குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா பங்கேற்கிறார். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க உள்ள ராணுவம், போலீஸ் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கடந்த சில நாட்களாக டெல்லியில் கடும் பனிமூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் தீவிரமாக ஒத்திகை நடத்தி வந்தனர். ஞாயிறன்று காலை ராணுவத்தினரும் போலீசாரும் தங்களது அணிவகுப்பு சீருடையுடன் முழு அளவிலான ஒத்திகை ஈடுபட்டனர். ராஜபாதையில் ரைசினா ஹில்ஸில் துவங்கி செங்கோட்டை வரையில் ராணுவத்தினரும் போலீசாரும் மிடுக்குடன் அணிவகுத்துச் சென்றனர். இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றும் வகையில் விமானப்படை விமானம், டாங்கிகளை தாங்கிய வண்ணம் அணிவகுப்பு வாகனங்களும் ஒத்திகையில் பங்கேற்றதால் குடியரசு தினத்தை பார்ப்பதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. மாணவ மாணவிகளும் இந்த உச்சகட்ட ஒத்திகையில் பங்கேற்றனர். பாதுகாப்பு படையின் பேண்ட் வாத்திய குழுவினர், ஒட்டக அணிவகுப்பு ஆகியவையும் நடந்தது. முழு அளவிலான ஒத்திகையை முன்னிட்டு டெல்லியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்ததால் பல இடங்களில் நெரிசல் ஏற்பட்டது.